அந்த 30 வெள்ளிக்காசுக்காக தான் காட்டி கொடுத்தான். இப்ப என்ன செஞ்சுட்டானா? 30 வெள்ளிக்காசை ஆலயத்துல தூக்கி போட்டு போயிட்டான். எந்த காசால அவரை கொலை பண்ணப்பட்டாரோ அதை தூக்கி ஆலயத்துல போட்டான். இப்ப எந்த விஷயத்தினால நீங்க இயேசுவை காட்டி கொடுக்கறீங்க சினிமாவிலையா? இன்னைக்கு ஆலயத்துல தூக்கி போட்டு போயிரு. லவ்வா இன்னையோட முடிச்சிரு, ஆலயத்துல இன்னையோட முடிச்சிரு, தூக்கி போட்டு போயிரு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காத, இல்ல வாழ்க்கையில எல்லாம் வெளியே வரும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இல்ல சினிமாவா? வீட்டுக்கு தெரியாம சினிமா பாக்குறியா? வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றியா? சீரியல் பாக்குறியா? எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியலீங்களே என்ன பாவம்னு. நல்ல வேளை நம்ம செஞ்ச பாவத்தை அவருக்கு சொல்ல தெரியலப்பான்றீங்களோ? அந்த விஷயத்தை இன்னைக்கே ஆலயத்துல தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே வேண்டாண்டவரே. அந்த 30 வெள்ளிக்காசால தானே இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். வேண்டாண்டவரே, இந்த 30 வெள்ளிக்காசு எனக்கு வேணாம். ஐயோ, என்னால சிலுவையில் அறையப்பட்ட காரணமே இந்த 30 வெள்ளிக்காசு தான். இதை நீங்க இந்த ஆலயத்துல நானே போட்டு போயிடுறேன்னு போயிட்டான். என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாம்? இயேசு சிலுவையில் அறைவருக்கு காரணமான உங்க பாவத்தை இன்னைக்கு ஆலயத்துல தூக்கி போட்டு, வேண்டாண்டவரே, இந்த நாளோடு கூட என் வாழ்க்கைய இந்த பாவத்தின் காரியத்தை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? அது சினிமாவா இருக்கட்டும், பெண் விஷயமா இருக்கட்டும், பையன் விஷயமா இருக்கட்டும், இல்ல டிவியா இருக்கட்டும், இல்ல கேமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு சர்ச்சில் தூக்கி போட்டு போயிரு. வேணாண்டவரை, இதனால்தான் உன்னை காட்டி கொடுத்தேன், இதனால்தான் உங்களை சிலுவை அறைவதற்கு காரணமா இருந்தது, இன்னைக்கு தூக்கி போடுறேன், போயிடுறேன் அப்படின்னு போயிரு. சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மையானது. அப்போ சிநேகிதன் உண்மையாவே இயேசு அடிச்சா உண்மையா அடிப்பார். முதல்ல சிட்சிப்பாரு, ரெண்டாவது அடிச்சு விடுவாரு. ஏன் சிட்சிக்கிறாரு? நம்ம சிநேகிக்கிறா இருக்கனால முதல்ல கடிந்து கொள்றாரு, ரெண்டாவது சிட்சிக்கிறார். எதுக்காக சிட்சிக்கிறாரு இப்போ சொல்லுங்க? முதல்ல நம்ம அவருடைய சிநேகிக்கிறா இருக்க அப்படின்னால நம்ம மறந்துடும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துல தவறிட்டோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது வீட்டுக்கு தெரியாம இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல பெற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த சூழ்நிலையில ஏதோ செய்யறோம். இந்த செய்கிறத தேவன் அறிவார். அப்படி அறியும் போது அவர் என்ன செய்யறாரு? பட்டாருன்னு ஒரு அடி போட்டார். ஏன் என்ன அடிக்கிறார்? அவெல்லாம் நல்லா இருக்கான, இவெல்லாம் உன்னை நேசிக்கிறனால தான் அடிக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க இயேசுவுக்கு சிநேகிதர். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க இயேசுவுக்கு சிநேகிதர். மற்றவங்க எல்லாம் இயேசு சொன்னாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இப்ப இயேசுவோடு சேர்ந்தவங்க தான் ஞானஸ்தானம் பெற்றவங்க. அவங்களத்தான் சொல்றாரு, அவங்க என்னுடைய சிநேகிதர், என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்கெல்லாம் இயேசுவுக்கு ஃப்ரெண்டு தானா? எப்படி சொல்றீங்க? சீசன் ஆகி ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல, அதனால உங்க ஃப்ரெண்டு. ஓகே, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க வைத்தீர். துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டிருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே சிநேகிதன் யார், அவன் என்ன செய்வான் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். சிநேகிதன் யார், அவன் என்ன செய்வான் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம்
18-20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுங்க. 12 அப்போஸ்தலர் உண்டு. அதுல ஒருத்தன் போயிட்டான், அவன் செத்தும் போயிட்டான். இப்ப 11 பேரும் ஒரு மலையில வந்திருக்கிறாங்க. இயேசு அந்த இடத்துல இந்த 11 இடத்துல சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. என்ன சொல்றாரு? நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லுகிறார். அப்படியானால் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளை சீஷராக்குங்கன்றாரு. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம். இப்ப ஞானஸ்நானம் முக்கியமா, சீஷன் ஆகிறது முக்கியமா? சீஷன் ஆகிறது தான் முக்கியம். சீஷன் ஆனவனுக்கு தான் ஞானஸ்நானமே கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய சபையை பொறுத்தளவுக்கு சீஷன்னா யார், சீஷனா யார் அப்படிங்கிறத முதல்ல கற்றுக் கொடுத்து அவங்க சீஷன் ஆயிட்டாங்க, சீஷி ஆயிட்டாங்கன்னா தான் ஞானஸ்தானமே கொடுப்போம். ஆனால் பல சபைகள் அப்படி இல்லை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு கொடுக்குறாங்க. இன்னும் சிலர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கொடுத்துட்றாங்க. அது வேதத்துக்கு ஒத்து வராது. இயேசு சொல்கிறார், சீஷன் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. ஓகே, சீஷன்னா யாருன்னு தெரியும். எல்லாரை விட இயேசுவை நேசிக்கிறவன், எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசிக்கிறவன், சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லுகிறவன், இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன், கனி கொடுக்கிறவன், எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறவன், இவன் தான் சீஷன். இதெல்லாம் வசனம். இதெல்லாம் நம்ம கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்து தான் ஞானஸ்தானமே கொடுப்போம். ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, லூக்கா 14:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கு. ஒரு சகோதரன் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வந்திருந்தார். அப்போ நான் கேட்டேன், உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வெறுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர், நான் இன்னொரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டார். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து, பாஸ்டர் நான் வெறுத்துடுறேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு வந்துட்டார். இன்னும் நம்மகிட்ட தான் இருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரையும் வெறுக்கணும், எல்லாவற்றையும் வெறுக்கணும், சிலுவை எடுத்துக்கொள்ளணும், பின் சொல்லணும், எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், கனி கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தின்படி வாழணும். இவங்க தாங்க சீஷன். சீஷன் ஆக்கின பிறகுதான் ஞானஸ்தானம். நான் இந்த அனுபவத்தை சொல்லிட்டு தான், அவங்க அதுக்கு ஃபிட் இல்லைன்னு சொன்னால் ஞானஸ்தானமே கொடுக்க மாட்டேன். ஓகே, இப்போ சீச்சராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவே அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்றாரு. சரி, இப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. எடுத்தவங்களை இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவங்களை என்ன செய்கிறாராம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என்ன சொல்றாரு? இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஓகே, இப்போ சபையில இருக்கிறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்படின்னா சீஷராகி ஞானஸ்நானம் எடுத்தவங்க. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு சம்பவத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனம். என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். எங்க, எந்த இடத்துல என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன்றார்? 12வது அதிகாரம் 1ஆம் வசனம்.
அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, போதும். என்ன சொல்றாரு? ஒரு நேரத்துல அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறார்கள். அப்படி கூடி வந்திருக்கும் போது இயேசு என்ன சொல்றாரு? தம்முடைய சீஷரை நோக்கி. சீஷர்னா யாரு? சீஷன் அவனுக்கு ஞானஸ்தானம் பெற்றவங்க. இந்த சீஷரை நோக்கி என்ன சொல்றாரு? என் சிநேகிதராகிய, 4ஆம் வசனம் என்ன இருக்கு? என் சிநேகிதராகிய. அப்படின்னா சீஷர்களை தான் என்ன சொல்றாரு? என் சிநேகிதர். அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க இயேசுவுக்கு சிநேகிதர். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க இயேசுவுக்கு சிநேகிதர். மற்றவங்கெல்லாம் இயேசு சொன்னாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இப்போ இயேசுவோடு சேர்ந்தவங்க தான் ஞானஸ்தானம் பெற்றவங்க. அவங்களத்தான் சொல்றாரு, அவங்க என்னுடைய சிநேகிதர், என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்கள்லாம் இயேசுவுக்கு ஃப்ரெண்டு தானா? எப்படி சொல்றீங்க? சீசனாகி ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல, அதனால உங்க ஃப்ரெண்டு. ஓகே. இப்போ இந்த சிநேகிதரை குறித்து வேதம் என்ன சொல்றது பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஓகே. என்ன சொல்றாரு? இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. யாரை பார்த்து சொல்றாரு? சீஷரை பார்த்தான். சீஷரை பார்த்தான் சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரன் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். எஜமான் செய்கிறதை அறியும். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். என்ன சொல்றாரு? உங்களை நான் சிநேகிதர் என்றேன் அப்படின்றார். நீங்க ஊழியக்காரர், நான் எஜமான் அப்படின்னு நான் சொல்ல வரலப்பா. உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் சிநேகிதர் சொன்னாரு? என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ ஒரு சிநேகிதன் மற்றவங்கிட்ட எல்லாவற்றையும் அறிவிப்பான். தன் பெற்றோருக்கு தெரியாத கூட சிநேகிதனுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். உறவினர்களுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா அவங்க க்ளோஸ். அந்த அளவுக்கு நட்பு உள்ள இருக்கிறபடினால எல்லாவற்றையும் சொல்லிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப இயேசு சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நீங்களும் நானும் சிநேகிதர் தானே? இயேசுவுக்கு சிநேகிதர் தானே? சீஷராகி சிநேகிதர் ஆயிட்டுமா இல்லையா? பிதா சொன்னதெல்லாம் இயேசு நமக்கு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? எல்லாம் சொல்லிட்டாரா? எல்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா சிநேகிதருக்கு சொல்லணும். சிநேகிதர் இருந்தால் கட்டாயம் சொல்லணும். ஸோ எல்லாமே சொல்லிட்டாரு. த்ரூ வேர்ட் ஆஃப் காட், வசனத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிட்டார். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இப்போ 14வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். அவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன் அப்படின்னா, என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன், ஆகையினால நீங்க எனக்கு சிநேகிதர். ஆனா சீஷரை பார்த்து என்ன சொல்றாரு? நான் கற்பிக்கிற யாவையும், கவனமா கேட்டுங்க, இயேசு பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. சீஷர்களாகிய நமக்கு சிநேகிதன்கிற முறையில பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப சிநேகிதர்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகிதர்
நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பேன். எப்படி? அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டோம், அவர் சொன்னதெல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா கீழ்ப்படுகிறோமா? அவருக்கு நீங்க சிநேகிதர் தானா? அவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் என் சிநேகிதர், நான் எனக்கு தெரிஞ்செல்லாம் உங்கள்ட்ட சொல்லட்டும்பா, இதான் சொன்னதெல்லாம் சொல்லு. ஆனா நீங்க அவருக்கு சிநேகிதரா? எல்லாம் செஞ்சாதான் சிநேகிதர். அவர் பிதா சொன்ன எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு. ஏன்? சிநேகிதராக இருக்கிறபடினால. அப்படியானா சிநேகிதன் எல்லாவற்றையும் செய்வான். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். எல்லாம் செஞ்சிட்டோமா? நிறைய செய்ய மாட்டேங்கிறமே. அப்போ அவருக்கு சிநேகிதர் இல்லையா? அவர் சிநேகிதர் நினைச்சு பாவம் சொல்லி கொடுத்தாரு எல்லாத்தையும். ஆனா நம்ம செய்யலை. என்ன செய்யலாங்க? சிநேகத்துக்கு ஸ்டேஜுக்கு வரணும் இல்லை? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் இல்லை எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. எக்ஸ் தனக்கு தெரிஞ்சது எல்லாவற்றையும் ஒய்க்கு சொல்லிடுறான். ஒய் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான், மாற்றி சொல்கிறான். எப்படி அவன் ஃப்ரெண்டாக மாறுவான்? ஆனால் எக்ஸுக்கு ஒய் ஃப்ரெண்டு. ஏன்? ஏன்? எல்லாத்தையும் சொல்லிட்டனால. ஆனால் இவன் செய்ய மாட்டேங்கிறானே, அப்புறம் எப்படி ஃப்ரெண்டாக இருப்பான்? அப்போ நம்ம எப்படி? அவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நம்ம செய்யலைன்னா நம்ம ஃப்ரெண்டே கிடையாது. சரி, தேவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தரை சொல்கிறேன். உங்களுக்கு தேவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தரை சொல்கிறேன். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என்ன சொல்றாரு? என் சிநேகிதனான ஆபிரகாம். ஆண்டவரே சொல்றாரு, ஆபிரகாம் என் சிநேகிதன் அப்படின்றார். சிநேகிதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரா? சொல்லிக் கொடுப்பார். சிநேகிதன் எல்லாவற்றையும் செய்வானா? என்ன? எல்லாவற்றையும் செய்யறவன் தான் அவருக்கு சிநேகிதன். அப்ப ஆபிரகாமுக்கு எல்லாம் சொன்னாரா? ஆபிரகாம் எல்லாம் செஞ்சானா? உரிமையா சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாவற்றையும் சொன்னாரா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஓ, என்ன சொல்றது? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? என்ன சொல்றாரு? நான் என்னென்னலாம் செய்ய போறேனோ அதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்றாரு. சரிங்க, இப்ப நான் சும்மா உதாரணமா கேட்கிறேன். அடுத்தாப்புல சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறார், அதை அவனிடத்தில் சொல்லுகிறார். அதுக்காகத்தான் சொல்றாரா, இல்ல செய்ய போகிறது எல்லாவற்றையுமா? அதை மட்டும்தானா? சோதோம் குமாராவை அழிக்க போறாரு, அதைத்தான் சொல்றாரா, இல்ல எல்லாம் சொல்றாரா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. எதுக்காக அவர் எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு? அவன் ஒரு சிநேகிதன், அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. ஏன் சொல்லி கொடுக்கிறாரு? சொன்னதை நிறைவேற்றும்படியாய். அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான், பின்வரும் வீட்டாருக்கு சொல்லிக் கொடுப்பான், இதெல்லாம் அவன் சொல்லிக் கொடுப்பான்றாரு. இப்போ ஆண்டவர் அன்றைக்கு சோதோம் குமாரா பட்டணத்தை மட்டும் அழிக்க போகிறதை சொன்னாரா, சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் சொன்னாரா? அவனுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிட்டார். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது ஆபிரகாமே நீ தசம்பாகம் கொடுன்னு சொன்னாரா? எங்கேயாவது சொன்னாரா? சொல்லல.
ஆபிரகாம் தேவனுக்கு தசம்பாகம் கொடுத்தானா? அது எப்படி தெரியும்? அப்போ உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லுவேன், தசம்பாகம் கொடுக்க சொல்லு. அவன் கொடுத்துட்டான். அவன் பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுவான்னு தான் சொன்னாரு. அவன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான்னு சொன்னாரா? வீட்டாருக்கு சொல்லுவான்னு சொன்னாரா? இப்போ பிள்ளைகளுக்கு தெரியுமா தசம்பாகம் கொடுக்கறது? தெரியும். எப்படி தெரியும்? அப்புறம் சொல்லியிருப்பானா? யாக்கோபு சொல்றான், நான் வரும்போது என் தேவனுக்கு தசம்பாகம் கொடுப்பேன்றான். இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். சொன்னதை அவன் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் சொல்றான். புரிஞ்சுக்க, நான் எக்ஸாம்பிளுக்காக தான் அதை சொன்னேன். அப்படியானால் தேவன் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் சொல்றாரு, எல்லாவற்றையும் சொல்றாரு. சரி, இப்போ ஏன் அவனுக்கு சொன்னாரு? அவன் என் சிநேகிதன். இப்போ சிநேகிதன், தேவனுக்கு இவன் சிநேகிதன், அதனால எல்லாவற்றையும் சொல்றாரு. இவன் தேவனுக்கு சிநேகிதனா? சிநேகிதன் என்ன செய்வான்? தேவனுடைய சிநேகிதன் என்ன செய்வான்? எல்லாவற்றையும் கைக்கொள்வான், எல்லாவற்றையும் கைக்கொள்வான். அப்படியானால் இந்த ஆபிரகாம் எப்படி? ஆபிரகாம் எப்படி? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம், ஒண்ணா வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியை செய்தான், கிரியையினாலே நீதிமான் ஆகிறான். ஏற்கனவே தேவன் அவனை நேசிச்சார், சிநேகிதன் என்றார். இப்போ கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோமே. ஓஹோ. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. இப்போ இவனுடைய விசுவாசம் எப்படி பூரணப்பட்டது? கிரியையினாலே. அப்படியானால் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னவைகளை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்? கிரியையிலே நிறைவேற்றினா. கிரியையிலே அவன் பூர்ணப்பட்டான். அப்ப எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவன் பூர்ணப்பட்டவனாய் இருந்திருக்கிறான். யார்? சிநேகிதனாகிய ஆபிரகாம். அப்படியானால் நீங்களோ நானோ ஆண்டவருக்கு சிநேகிதன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகிறது உண்மைதான். நாம் அவருடைய சிநேகிதன் என்று சொல்லுகிற நாம் அவர் சொன்ன எல்லாவற்றையும் கீழ்ப்படியணும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனால் சொல்லப்பட்ட காரியத்தை என்ன பண்ணிட்டான்? கிரியையிலே நிறைவேற்றி அவன் பூர்ணமானான். அவன் பூர்ணமானான். அப்படின்னா சொன்னது எல்லாவற்றையும் செய்கிறவன் தான் பூர்ணம். எல்லாவற்றையும் செய்யணும். எனக்கு அந்த வசனம் தெரியுமே, இந்த வசனம் தெரியுமே, தெரிகிறதுனால பூர்ணப்பட்டவன் அல்ல, கிரியையிலே அதை காண்பித்தாதான். அந்த வசனத்தை விசுவாசித்து கிரியையில காண்பித்தீங்கன்னா தான் பூர்ணமாக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு சிநேகிதன் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து பூர்ணமுள்ளவன் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். சபை பூர்ணப்பட வேண்டுமா? சபை பூர்ணப்பட வேண்டும். சபையில் இருக்கிறதெல்லாம் நம்ம தான் விசுவாசிகளாகிய சீஷர்கள். ஓகே, இப்ப கவனமா கேட்டுங்க, வாசிங்க. இப்போ நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். இங்க என்ன சொல்றாங்க? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்களுக்கு சிநேகிதன் யாரு? இயேசு. இயேசுவுக்கு சிநேகிதன் யாரு? நீங்க. இப்ப இயேசு எல்லா காலத்திலும் சிநேகிப்பாரா? எந்த சூழ்நிலையும் சிநேகிப்பாரா? எங்க உங்களுக்கு கஷ்டம்னாலும் சிநேகிப்பாருங்க, பிரச்சனைனாலும் சிநேகிப்பார், வியாதினாலும் சிநேகிப்பார், துக்கனாலும் சிநேகிப்பார், எல்லா காலத்திலும் சிநேகிப்பார். ஆனா நம்ம சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் இயேசுவுக்கு சிநேகிதன் சொல்லிக்கிட்டு கஷ்டம் வந்த உடனே போங்க, என்னத்தை எனக்கு மட்டும் கஷ்டம், எவனோ நல்லா இருக்கிறான், எவ்வளோ நல்லா இருக்கிறான், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, ஏன் சபைக்கு கூட வர்றதில்லை. ஏன்?
எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவன் தானே சிநேகிதன். அப்ப நல்லா இருக்கும் போது மட்டும்தான் சிநேகிக்கணுமா? யோபனுடைய மனைவி நெய்யினால யோபு காலை கழுவும் போது சிநேகமா இருந்து 10 பிள்ளைகளை பெற்றுட்டா. ஆனால் அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு, பிள்ளைகள் 10 பேரும் போயிட்டாங்க, அவன் சரீரம் புழுத்து நாரி போகுது. இந்த சூழ்நிலையில் என்ன சொல்றா? எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவா தான் மனைவி. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியுங்க. அந்த குடும்பத்தில் அவங்க கோடீஸ்வரர். அந்த சௌரியனுடைய கணவர் உடல் நலமில் பாதிக்கப்பட்டு போய்விட்டார். பெரிய மருத்துவமனையெல்லாம் வச்சு பார்த்தாங்க, முடியாதம போயிடுச்சு. கடைசியில் படுக்கையில் படுக்க வச்சிட்டாங்க. அவர் படுத்த நிலைமையில இருந்ததுனால பெட்சோர் வந்துருச்சுது. பெட்சோர்னா படுக்கை புண்ணு வந்துருச்சுது. புண்ணு விரிஞ்சுக்கிட்டே போகுது. உள்ள இருந்து என்ன வரும் தெரியுமா? நாத்தம் வர்றதுக்கு முன்னால புழு வரும். புழுதான் வரும். முதுகுல இருந்து புழுவா வருது, பயங்கர நாத்தம். இப்ப சொந்த மனைவி கூட போய் சுத்தம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. கோடீஸ்வரன் புழுத்து போன உடனே, புருஷன் தன் சர்வத்துல புழுத்து போன உடனே அவனை கவனிக்க முடியல. கோடீஸ்வரி யாரை வச்சு செஞ்சாங்க தெரியுமா? வேதனைப்படுறீங்க. அந்த ஸ்கேவஞ்சரை வச்சு அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனை சுத்தம் பண்ண வச்சான். ஏன்? சொந்த புருஷன் சூழ்நிலை வரும்போது முடியலையே. யோபுடைய சொந்த மனைவி சூழ்நிலை வரும்போது போ. அவன் சொல்றான், என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குன்ற சுவாசம் எப்போ வரும்? நான் இங்கிருந்து பார்த்து அப்படின்றேன், வந்துச்சு காத்து வச்சு வராது. அப்படின்னா எப்போதான் சுவாசம் வரும்? பக்கத்துல நெருங்கி வந்து அப்படின்னு முத்தமிழ வந்தா சுவாசம் அடிக்கும். அவ சொல்றான், என் சுவாசம் என் மனைவிக்கு வெறுப்பா இருக்குது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ண முடியல? சிநேகிக்க முடியல. ஆனால் ஆண்டவரோ எந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை சிநேகிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அவன் தாங்க உண்மையான சிநேகிதன். படுத்த படுக்கையில் இருந்தாலும் சரி, வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, அல்லவென்றால் பணம் இல்லாமல் போனாலும் சரி, அல்லவென்றால் குஷ்டமே வந்தாலும் சரி, அல்லவென்றால் வீட்டார் வெறுத்தாலும் சரி, என் இயேசுவாகிய சிநேகிதன் என்னாலும் சிநேகிப்பார். ஹல்லேலூயா. அவர் தாங்க சிநேகிதன். அவர் தான் சிநேகிதன். எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆனா நீங்க சிநேகிதி தானே, நீங்க சிநேகிதன் தானே. உங்க கஷ்ட காலத்துல இயேசுவை சிநேகிக்கிறீங்களா? கொஞ்சம் சந்தேகம் தான். கஷ்ட காலத்துல இயேசுவை சிநேகிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் பைபிள் படிக்க வராது. சிநேகிச்சால படிப்போம், சிநேகிச்சால வசனத்தின்படி வாழுவோம். இல்லைன்னா சபைக்கு வருவோம். உடனே லீவ் போட்டுருவோமா சபைக்கு? ஏன் வரல? குடும்பத்துல பிரச்சனை பாஸ்டர், அதனால வரல. புருஷன்கிட்ட சண்டை, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறாங்க, புருஷனுக்கு துணி துவைச்சு கொடுக்குறாங்க, புருஷனுக்கு சாப்பாடு செய்யறாங்க, புருஷனுக்கு எல்லாம் செய்யறாங்க. ஆனா யாருக்கு மேல கோபம் வருது? இயேசு மேல. என்னையா வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? சண்டை போட்டது புருஷன்கிட்ட, ஆனா அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு விடுறாங்க. ஆனா இயேசு மேல கோவப்பட்டு, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல போ, இன்னைக்கு நான் பைபிள் படிக்க மாட்டேன் போ, நான் ஜெபம் பண்ண மாட்டேன் போ. யாருக்கு நஷ்டம்? யாருக்குப்பா நஷ்டம்? ஆனா என் இயேசு இருக்கிறாரே, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவர். ஆமென். நம்ம கஷ்ட காலம் வந்தாலும் சரி, நஷ்ட காலம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உங்க குடும்பமே உங்களை வெறுத்தாலும் சரி, புருஷனே கைவிட்டாலும் சரி, இல்ல உலகமே உங்களை வேண்டாம்னு சொன்னாலும் சரி, என் இயேசு கைவிட மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் கைவிடுவாரா? ஏன்? சிநேகிதன். ஆனா நம்ம, அவர் உண்மையான சிநேகிதன். நம்ம இயேசுவை சிநேகிக்கிறோம் தானே. ஆனா சூழ்நிலை வரும்போது
எனக்கு இப்படி பண்ற, இன்னும் பைபிளே படிக்க மாட்டேன் போ. ஐயா சிநேகிதனா, சிநேகிதன் என்ன சூழ்நிலை வந்தாலும் கை கொள்றவன், அவரை பின்பற்றுவன் தான் சிநேகிதன். ஆமென். என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவன் தான் சிநேகிதன். அந்த சூழ்நிலையில சிநேகிக்கிறவன் தான். ஓகே, இப்ப பாருங்க, வாசிங்க. ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை, ஆனா குடும்பத்தார் பணம் இல்லை, என்ன செய்வாங்க? ஆபத்தில் விட்டு போயிடுவாங்க. புருஷன் விட்டு போயிடுவான், சொந்தக்காரன் விட்டு போயிடுவான். ஆனா என் தேவன் நம்மை நேசிக்கிற சிநேகிதர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பணம் இருந்தாலும் கைவிட மாட்டார், இல்லைன்னாலும் கைவிட மாட்டார். சுகமா இருந்தாலும் கைவிட மாட்டார், வியாதியா இருந்தாலும் கைவிட மாட்டார். எல்லாரும் நேசிக்கும் போதும் கைவிட மாட்டார், எல்லாரும் கைவிட்டாலும் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவ என்னுடைய சிநேகிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப கவனிச்சுங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். எப்படி? அப்போ சிநேகிதன் ஒருத்தனை அடிச்சா எதுக்கு அடிப்பான்? அது உண்மையா இருக்கும். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். இயேசு அடிச்சார்னா அது உண்மையா இருக்கும். நீங்க சும்மா அடிச்சு வராங்க, எதுக்கு அடிக்கிறார்? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. பால்குமார் தம் பையனை அடிக்கிறார், எதுக்கு அடிப்பாரு? எங்க சொன்னதை செய்யலன்னு அடிப்பாரு, செய்ய வேண்டாத செஞ்சா அடிப்பாரு. அப்படித்தானப்பா? சரியா? சரி, இவனும் இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு இருப்பான். அவன் சொன்னதையும் செய்ய மாட்டேங்கிறான், செய்யறதையும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் அடிப்பியா? ஏன் அவனை அடிக்க மாட்டேங்கிறாரு? இவன் அவருடைய பிள்ளை, நேசிக்கிறபடினால அடிக்கிறாரு. அப்படிதானா? இப்ப பாருங்க, இயேசு நம்ம சில நேரங்கள்ல அடிப்பாரு. அடிக்கிறவர் சிநேகிதனா இருப்பாரா? சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையா இருக்கும். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையா இருக்கும். அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, இல்லாம அடிக்க மாட்டார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு தொல்லை, இப்படி எல்லாம் நம்மகிட்ட நெருங்கி வரும்போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி எல்லாம் பண்றாரு, ஏன் என்னைய மட்டும் அடிக்கிறாரு, அவெல்லாம் நல்லா இருக்கானே, இவெல்லாம் நல்லா இருக்காளே, அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் சிநேகிதன் அடிக்கிற அடிகள் உண்மையானவைகள். ஏன் அடிக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, இப்போ சிநேகிதராகிய நம்மை நேசிக்கிறார் அவர். நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். முதலாவது, நம்மை நேசிக்கிற சிநேகிதராகிய இயேசு நம்ம என்ன பண்றாரா? கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்கிறது வேற, சிட்சிக்கிறது வேற. இப்ப பிரதர் பால்குமார் அவன் பையன் வெளியே போகாதரானா போயிட்டான், ஏய் ஏண்டா போற, ஏண்டா போனான்னு சத்தம் போடுறது, இது கடிந்து கொள்ளுதல். திரும்ப போனான்னா அடிச்சிட்டாரு. ரெண்டு வித்தியாசம். இப்போ நான் நேசிக்கிறவளை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சிநேகிக்கிறவர்களே. நான் யாரை நேசிக்கிறனோ, யார சொல்றாரு? நம்மளதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய சிஷ்யர்கள் தானே, நம்ம சிநேகிக்கிறவர் தானே, இயேசு நம்ம சிநேகிக்கிறவர் தானே. அவர் சொல்றாரு, நான் யாரை சிநேகிக்கிறனோ, யாரை நேசிக்கிறனோ அவங்கள அடி. முதல்ல கடிந்து கொள்வேன், அப்புறம் சிட்சிப்பேன், அடிப்பேன். ஏன் அடிக்கிறாரா? அடுத்த சென்டென்ஸ் வாசிச்சா, ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. அப்ப எதுக்குதான் அடிச்சாரு? மனம் திரும்புறதுக்கு. எங்கோ தப்பா நடந்துட்டோம். உண்மையான சிநேகிதனுங்க, சிநேகிதன் அடிக்க அடி உண்மையானது. இந்த உண்மையான சிநேகிதன் நம்ம தப்பா நடந்துட்டான், இல்ல தப்பா ஏதோ பேசிட்டான், இல்ல தப்பா பார்த்து சொல்லிட்டான், இல்ல யார்கிட்டயோ தப்பா காரியங்களை நடப்பிச்சிட்டா, என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. அடிச்சாரு. அடி ஏன் அடிச்சாரா? அவர் நேசிக்கிறபடினால அடிச்சாரு. அவர் நேசிக்கிறபடினால அடிச்சாருங்க.
உங்களை என்னை நேசிக்கிறன அடிய விழாதுங்க. உலகத்தானுக்கு ஏன் அடி விழல? அவர் இயேசுவால் நேசிக்கப்பட்டவன் அல்ல, சிநேகிதன் அல்ல, அதனாலதான் அடி விழல. எவ்வளவு கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், கற்பழிக்கிறான், கடத்தல் பண்றான், என்னென்னமா பாவம் செய்றான். ஏன் அவனுக்கு அடி வரல? ஏன் வரல? கர்த்தரவனை சிநேகிக்கலங்க. ஆனால் சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மையானது. அப்ப சிநேகிதன் உண்மையாவே இயேசு அடிச்சா உண்மையா அடிப்பார். முதல்ல சிட்சிப்பாரு, ரெண்டாவது அடிச்சு விடுவாரு. ஏன் சிட்சிக்கிறாரு? நம்ம சிநேகிக்கிறாரா இருக்கனால முதல்ல கடிந்து கொள்ற, ரெண்டாவது சிட்சிக்கிறார். எதுக்காக சிட்சிக்கிறார் இப்போ சொல்லுங்க? முதல்ல நம்ம அவருடைய சிநேகிக்கிறா இருக்கு அப்படின்னால நம்ம மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துல தவறிட்டோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது வீட்டுக்கு தெரியாம இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல பெற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த சூழ்நிலையில ஏதோ செய்யறோம். இந்த செய்கிறத தேவன் அறிவார். அப்படி அறியும் போது அவர் என்ன செய்யறாரு? பட்டார்னு ஒரு அடி போட்டார். ஏன் என்ன அடிக்கிறார்? அவெல்லாம் நல்லா இருக்கான், இவெல்லாம் ஓ உன்னை நேசிக்கிறனால தான் அடிக்கிறார். எதுக்கு அடிச்சாருன்னு போடுறது? அவனை சிநேகிக்க அப்படின்னாலும் மனம் திரும்பும்படியாகும். அவனையே சிநேகிக்கிறதுனால தாங்க அடிச்சாரு. அவன் என்னவா? மனம் திரும்பணுமா? வாசிங்க எபிரேயர்களை நிறுவம் 12வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாத, அற்பமா எண்ணாத. ஏதோ சரீரத்துல பிரச்சனை, ஏதோ பண பிரச்சனை, ஏதோ குடும்பத்துல பிரச்சனை, ஏதோ வேலையில பிரச்சனை, உடனே சோர்ந்து போகாத. என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாத, சோர்ந்து போகாத சொல்லிட்டு, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சேர்த்து கொள்ளும்படி விரும்புகிறார். அடிச்சு தாம் பக்கம் சேர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. நம்ம அடி வாங்கணும்னா என்ன பண்றோம்? ஓடி போக பாக்குறோம். இப்படி நம்மளை அடிச்சிட்டாரு, இப்படி நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டாரு, இப்படி நமக்கு பிரச்சனை கொடுத்தாருன்னு ஓடி போக பாக்குறோம். நல்லா கவனிச்சுங்க. ஏன் சிட்சிக்கிறாரா? கர்த்தர் தாம் நேசிக்கிற போது சிட்சிக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எதுக்கு சிட்சிக்கிறாரு? சேர்த்து கொள்ள விரும்புகிறாரு. ஒன்னு அவரோடு கூட சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அப்ப எங்கோ தப்பு நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சிட்சை வருது. இப்போ 10வது வசனம் 11வது வசனம் படிங்க பாப்போம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். பெற்றோர் பிள்ளைகளை சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். என்னமா? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவங்களாக தான் அடிச்சார். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானது. அப்ப ஆண்டவர் நம்மளை அடிச்சாருன்னா நல்லதுதானா? ஆமென். நல்லதுதானே அடிச்சாரு. என்ன அது? பண விஷயமா இருக்கலாம், பொருள் விஷயமா இருக்கலாம், இல்ல சரீர விஷயமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம். எதுவோ அடிச்சாருன்னா அது நல்லது, நல்லது. ஏன் அடிக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க? எதனால அடிக்கிறாரு? ஏன் அடிக்கிறாரு? நான் இந்த வசனத்தை இப்படி வாழாம போனதுனால அடிக்கிறாரோ, இல்ல இந்த வசனத்தை விட்டுட்டு போறதுனால அடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அவருடைய பரிசுத்தத்துக்கு மாற்றிக்கொள்வதற்காக, வசனத்தின்படி வாழ்வதற்காக தான் அடிக்கிறான்னு போடு. அப்போ உண்மையான சிநேகிதன் அடிக்கிற அடிகள் நமக்கு நல்லது. நல்லதுதானா? அந்த சிநேகிதன் யாரு? ஏசு. நல்லது தானே அடிக்கிறாரு. சும்மா முறுமுறுக்காதீங்க. அடி வாங்கணும் உடனே. எதுக்கு அடிச்சாருன்னு பார்த்து திரும்ப பாருங்க, திரும்ப பாருங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறனால தாங்க அடிச்சாரு. உண்மையா சிநேகிக்கிறபடினால்தான் உண்மையான அடி. வாங்க ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஓசியா சொல்றாரு பாருங்க, 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். சரி. நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஏன்? ஏன்? பீறினார், குணமாக்குவார். அடிச்சார், காயம் கட்டுவார்.
எதுக்காக பீறினார், எதுக்காக அடிச்சார்? ஆனா அடிச்ச உடனே பீறின உடனே போயிட மாட்டாரு, குணமாக்குவார், காயத்தை காட்டுவார். எதுக்கு அடிச்சாரு? அவரிடத்தில் திரும்புவதற்கு. நல்லா கவனிச்சுங்க, அவரிடத்தில் திரும்புறதுக்கு தான் அடிச்சாரே தவிர அடிச்ச உடனே ஓடிடாத, கஷ்டம் வந்தோன்னா ஓடாத, பிரச்சனை வந்தோன்னா ஓடாத. அவெல்லாம் இயேசுவுக்கு சிநேகிதனே இல்லை. உண்மையான சிநேகிதன், ஆண்டவர் என்ன அடிக்கிறார், நல்லது தானே அடிக்கிறாரு அப்படின்னு திருந்துவாங்க, திருந்துவான். சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது கற்றுக்கொண்டேன்றான் பாருங்க. அப்ப நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்றான். ஏன் இனி அடிச்சாருன்னு கேட்கலையே, ஏன் இனி அடிச்சாருன்னு கேட்கலையே. எனக்கு உபத்திரம் வந்தது நல்லது. ஏன் தெரியுமா? அவருடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். அப்ப ஏன் அடி வாங்கினா? வசனத்தின்படி வாழ்ந்தவன் அதை காத்து கொள்ளாம திரும்ப தவறு போயிட்டான். அப்பதான் அடிச்சாரு. திரும்ப அவன் சொல்றான், இனிமே நான் காத்துக்கொள்றேன், இனிமே நான். அப்படியானா ஓசியா சொல்றாப்ல, கத்த இடத்துல திரும்பப்பா, வாங்கப்பா, நம்ம பீறினது உண்மைதான், நம்ம குணமாக்குவாரு, அவர் தான்ப்பா குணமாக்குவாரு. அதோடு மாத்திரமல்ல, அவர் தான்ப்பா நம்ம அடிச்சாரு, நம்மளை காயம் கட்டுறவரும் அவர் தான். உண்மையான சிநேகிதன் அடிக்க அடிகள் உண்மையானவைகள். சரி, எதுக்கு அடிக்கிறாரு ஆண்டவர்? அவரிடத்தில் திரும்புவதற்கு, அவரிடத்தில் திரும்புவதற்கு. கவனமா கேட்டுங்க, கஷ்டம் வந்தோம்னா என்னன்னு சொல்லி ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஏன் அனுமதிக்கிறீங்க ஆண்டவரை, ஏன் நீ அடிக்கிறீங்க, நான் உம்முடைய சிநேகிதன் தானே, ஏன் நீ அனுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், நீ இந்த விஷயத்துல வீக்கு, நீ இந்த விஷயத்துல தவறிட்ட, அதான் உன்னை அடிச்சேன். அப்படி ஆண்டவரே, அப்ப நான் திருந்திக்கிறேன் ஆண்டவரே, நான் சரியாயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சரியாயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்ன ஆக்கிடுவாரு? காயம் கட்டிடுவாரு. அடிச்சாருன்னா காயம் கட்டிடுவார், பீறினாருன்னா குணமாக்கிடுவார். ஓகே, இப்போ இங்க ஒரு சம்பவத்தை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். சரி, போதும். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதன் யார்? அவன் யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் அவன் கெத்சேமனே தோட்டத்திற்கு பிரதான ஆசாரியருடைய சேனை தலைவர்களுடைய அந்த சேனைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறான், அவரை பிடிச்சு அவங்ககிட்ட கொடுக்கிறதுக்கு. இப்போ சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய்? அப்ப எதுக்குதான் முத்தம் விடுறது? முத்தம் எதுக்காக விடுறது? ஒரு குழந்தைய பார்த்து முத்தமிட்டா எதனால முத்தமிடுறாங்க? அன்பு, அப்படித்தானே இல்லையா? சோ அன்பினால்தான் முத்தமே வரும். அப்போ இவனும் முத்தமிடுறான், முத்தமிடுறான். ஆண்டவர் கேட்கிறார், சிநேகிதனே, சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னா, கவனிச்சிங்க, எதுனால இவன் காட்டி கொடுக்க வந்தான்? 30 வெள்ளிக்காசுக்காக. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை பிரதான ஆசாரிய இடத்துலயும் தலைவர் இடத்துலயும் ஒப்பு கொடுக்கிறதுக்கு காட்டி கொடுக்க வந்தாங்க. கவனமா கேட்டுங்க. இப்போ ஆனா எப்படி வந்து நிக்கிறான்? முத்தமிடுறதுக்கு வந்து நிக்கிறான். சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாய். இன்னைக்கு எதுக்கு வந்தோம்? ஆராதிக்க வந்தோம். ஆராதனை இல்ல, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எல்லாம் ஆராதனை பாட்டு பாடணும். ஆனா எத்தனை பேரு அவன் 30 வெள்ளிக்காசுக்காக முத்தமிட்டான்? நீ ஆனந்தமா கைத்தட்டி பாடுனே, வாழ்க்கிற பாவம் இல்ல, பாவம் வச்சுக்க பாரு. பாவத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஆராதனை பண்றேன், முத்தமிட மாதிரி வந்திருக்கேன்னு சொல்றியா? தவறு வச்சுக்கான் பாரு. சினிமா பாக்குறியான் பாரு, சீரியல் பாக்குறியான் பாரு, பெண் விஷயத்துல வீக்கா இருக்கான் பாரு, ஆண் விஷயத்துல வீக்கா இருக்கான் பாரு. எங்க வந்திருக்கிற? ஆராதனையில அவரை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறேன்,
அவன் முத்தமிட்டு சந்தோஷப்படுத்துற மாதிரி நினைச்சான். ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும், சிநேகிதனே என்ன முத்தத்தினாலப்பா காட்டி கொடுக்குற, ஏ சிநேகிதனே, ஏ சிநேகிதியே, ஆராதனை பண்ணியா என்ன காட்டி கொடுக்குற, நீ இப்படிலாம் பண்றியப்பா, பணத்துக்காக காட்டி கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே, முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு அன்பு செலுத்துற மாதிரி காட்டி கொடுக்குறியே, நீ ஆராதனை பண்ணு ஆண்டவரே, உமக்காகத்தான் வாழ்வு ஆண்டவர்னு சொல்லி கைத்தட்டி ஓங்கி ஓங்கி பாடினியே. ஆனா உன் வாழ்க்கையில பாவம் இல்ல, பாவத்தை வச்சுக்கிட்டு சௌரனே கவனமா கேட்டுக்கோ, சௌரிய கவனமா கேட்டுக்கோ, பாவத்தை வச்சுக்கிட்டு ரகசியமா இருக்கட்டும் துணிகரமா இருக்கட்டும், பாவத்தை வச்சுக்கிட்டே நீ ஆராதனை பண்ணா அந்த ஆராதனை ஏத்துவாரோ? யூதாஸ் காரியத்து முத்தமிட்டானே, அந்த முத்தத்தை சந்தோஷமா எண்ணிருப்பாரோ? என்னை முத்தத்தினாலா காட்டி கொடுக்க வந்தாய், என்னை ஆராதிச்சு காட்டி கொடுக்க வந்திருக்கியே, பாவம் சொல்லி பாவம் சொல்லியா? நான் என்ன பாவத்தை உங்களுக்கு சொல்றதுன்னே புரியல எனக்கு. பெண்கள் விஷயத்துல ஆண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆண்கள் விஷயத்துல பெண்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்துட்டு அல்லே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் நான் பாடுறது ஈஸிங்க. நீங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க எல்லாம் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க போல இருக்கு ஆண்டவர்கிட்ட. இல்ல, ஆராதனை பண்ணியே காட்டி கொடுக்குறாங்க, ஆராதனை பண்ணியே காட்டி கொடுக்குறான். ஆராதனை பண்ணிட்டா தப்பு இல்ல மாதிரி நினைக்கவா ஜான மற்றவங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இயேசுவை முத்தத்தினால காட்டி கொடுக்க போகும்போது இயேசு கூட இருந்தவங்க ரொம்ப அன்பா இருந்திருக்காம்பா. யாரு? யூதாஸ். அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் பாட்டு பாடுறத பார்த்து கைத்தட்டி ஆராதனை நடத்துறத பார்த்து பக்கத்துல இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்க? சார் சூப்பரா பாடுற ஆராதிக்கிறாங்கப்பா, ஐயோ என்ன அன்புப்பா. நீங்க அன்பா இருக்கீங்களா அம்பா இருக்கீங்களான்னு ஆண்டவருக்கு தானே தெரியும். தப்பு பண்ணிட்டு இங்க உட்காந்து ஆராதனை பண்றியான் பார், சீரியல் பாக்குறியா இல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? சீரட் அடிக்கிறா, கஞ்சா அடிக்கிறியா? நான் கஞ்சா அடிக்கிறதுல பிரதர் பான்பராக் தான் போடுறேன்னா போடுவேன். இங்க வந்திருக்கல நல்ல புள்ள மாதிரி இருக்கல்ல, நல்ல புள்ள மாதிரி இருக்கல்ல, நல்ல பிள்ளைகள் தான் இருக்கிறீங்க. ஆனா நீ முத்தத்தினால அவன் காட்டி கொடுத்த மாதிரி நீ ஆராதனையில காட்டி கொடுக்க வந்திருக்கியா? ஆராதனைக்கு போகலன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்மளை பாஸ்டர் என்ன நினைப்பாரு? ஆகையினால தான் வந்தேங்க, அதனால தான் கைத்தட்டி பாடினாங்க, ஓங்கி ஓங்கி அடிச்சேங்க, கைத்தட்டினங்க அப்படின்னு சொல்லி நீங்க கைத்தட்டுறீங்களாக்க? ஆராதனையில காட்டி கொடுக்கிறாய், ஆராதனை செய்தா காட்டி கொடுக்கிறாய். நீ ஆராதனை செய்த உடனே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? சூப்பர் சிஸ்டர், சூப்பர் பிரதர், அப்படிதான் நினைப்பாங்க. மற்ற 11 அப்போஸ்தலர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? யூதா என்ன அன்பு வச்சிருக்கான் பாருப்பா, சூப்பர் அன்பு வச்சிருக்கான் பாரு, அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அன்பு இல்லை, அது பொய்யான வேஷம். எதுக்காக அவன் அப்படி செஞ்சான்? எதுக்கு? 30 வெள்ளிக்காசுக்கு. புரிஞ்சுங்க, 30 வெள்ளிக்காசுக்கு. நீங்க தேவனை ஆராதிக்கிற மாதிரி இருக்கீங்க, ஓகே ரைட் வச்சுக்குவோம், ஆராதிக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஆண்டவர் தான் தெரியும். சிநேகிதனே ஆராதனையிலா என்னை காட்டி கொடுக்கிறாய், சிநேகிதியே ஆராதனை செய்தா என்னை காட்டி கொடுக்கிறாய். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்களா பாருங்க. வாலிப பிள்ளைலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெளியே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. முட்டை அடை வச்சா 20 நாள் வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. 21ஆவது நாள் அப்படி கொத்திட்டு வெளியே வந்து நிற்கும். அதே மாதிரி தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாதுலாம் நினைக்காத. ரொம்ப நல்லவர் ஆண்டவர், சீக்கிரம் வெளியப்படுத்தக்கூடாது, உன்னை துக்கப்படுத்திடக்கூடாதுன்னு இது வரைக்கும் சொல்லாம வச்சிருக்காரு. நீ துணிஞ்சு செஞ்ச ஊருக்கே தெரிய மாதிரி பண்ணிடுவார். என்ன சொல்றீங்க? அப்படிதானே இல்லையா? அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இப்போ யூதாஸ் காட்டி கொடுத்தாங்கிறது தெரியுது. யாருக்கு? இயேசுக்கு தான் தெரியுது, ஆனா சீஷர்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. எபிரேயர் நிறுவம், எபிரேயர் 6வது அதிகாரம் 4 இருந்து 6.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம். ரட்சிக்கப்பட்டாச்சு, பரலோகத்தின் ஈவை ருசித்து பார்த்தாச்சு, பரிசுத்தம் பெற்றாச்சு. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். சரி, மறுதலித்து போனவர்கள் என்னங்க அர்த்தம்? மறுபடி பாவத்துக்கு போறவங்க தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், அப்போ மறுபடியும் பாவத்துக்கு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுவே மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறாங்க. யோசித்து பார்த்துக்கோ. நீ பாவம் செய்துட்டு புருஷனுக்கு தெரியாம, இல்ல மனைவிக்கு தெரியாம, பெத்தவங்களுக்கு தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம பாவம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா என்ன நினைக்கிற? யாருக்கும் தெரியாது. நீ சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துற இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துற. உன் சிநேகிதனை கொல்லுறியே, உன்னை சிநேகித்து அவரை கொல்லுறியே. இந்த பாவம் செய்யும் போது அது மாதிரிலாம் இயேசுவை சாவடிக்கிறோங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. எப்படிங்க இருக்கும்? எபிரேயர் 10:26, 27, 29. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு சரி, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், எப்படிங்க மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம்? திடீர்னு செஞ்சுட்டேன், ஓகே மன்னிச்சு கேட்டுருவான். ஆனா வேணும்னே நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ, மனப்பூர்வமாவே நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்குதுன்னு பார். பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே. விரோதிகள்னா யாருங்க? என்னோடு இராதவன் எனக்கு விரோதினாரு. அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது? கோபாக்கனை, நரகங்கிற தண்டனை. இப்ப இது யாருக்கு கிடைக்குது? தேவனை அறிந்து மனப்பூர்வமா பாவம் செய்றானே அவனுக்கு அதே நரகம். நான் இப்போ சொல்றேங்க, உங்களுக்கு பாவம் செய்யாம இருக்க முடியலன்னா இயேசு விட்டுருங்க. பாவம் செஞ்சுட்டு இந்த உலகத்தையாவது நல்லா அனுபவிச்சு போங்க, நரகத்துக்கு போங்க. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு பாவம் செய்யாம இருக்க முடியல, ரகசியமா பாவம் செய்றீங்க, உங்களால பாவம் செய்யாம இருக்க முடியல, ஆண்டவரையும் முழுமையா அனுபவிக்க முடியல, இந்த உலகத்தையும் அனுபவிக்க முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு உங்களுக்கு பாவம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இயேசு விட்டுரு, முழுமையா பாவத்துல இரு, இந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சுக்க, நரகத்துக்கு போ. இல்ல இந்த பாவத்தை விடு, மொத்தத்துல பரலோகத்துக்கு போ. நீ இதையும் வச்சுக்கின்ற அதையும் வச்சுக்க, எப்படி ஒத்துக்காரு ஆண்டவரு? இந்த உலகத்தையும் அனுபவிக்க முடியல, அந்த உலகத்தையும் அனுபவிக்க முடியல, கடைசியில் அங்க போய் நிற்கும் போது நரகத்துக்கு போனா என்ன ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்ம நீ அப்படியாண்டா வாழ்ந்த? ஏமாத்திட்டுல வாழ்ந்த? உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோ, உன் வாழ்க்கையை யோசித்து பார்த்துக்கோ. சும்மானாலும் நீ வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நினைக்காத. இப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் கோபாக்கினை முடிச்சு சொல்லிட்டு இப்போ 29 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, எங்க முன்னால பார்த்தோம் 6ஆம் அதிகாரத்துல சிலுவையில் அடிச்சாங்கன்னு, இப்ப என்ன இருக்குது? இயேசுவை காலுங்களை போட்டு மிதிக்கிற. நீ பாவம் செய்யும் போது உனக்கு அந்த எண்ணம் வருதா? நீ பாவம் செய்யும் போது உனக்கு அந்த எண்ணம் வருதா? சினிமா பார்க்கும்போது, சீரியல் பார்க்கும்போது, கேம் விளையாடும் போது, இல்ல தவறான ஆண் விஷயத்திலேயோ பெண் விஷயத்திலேயோ தவறா நடக்கும்போது, பண விஷயத்துல தப்பா போகும்போது, நீ இயேசுவை காலுங்களை துணிகரமா செஞ்சுட்டு இருக்கனால காலுங்களை இயேசுவை போட்டு மிதிக்கிறது உனக்கு ஞாபகம் வரல? இல்ல இயேசுவை காலுங்களை போட்டு மிதிக்கிற, புரியலையா? நல்லவங்க மாதிரி நடிக்கிறோமே. இயேசு சிநேகிதருங்க, இவன் வந்துட்டு என்ன பண்ணா 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். நீங்க எதுக்கு சினிமாவுக்காக காட்டி கொடுக்குறீங்க, சீரியலுக்காக காட்டி கொடுக்குறீங்க, இல்ல லவ்வுக்காக காட்டி கொடுக்குறீங்க, இல்ல பணத்துக்காக காட்டி கொடுக்குறீங்க, அப்படித்தானே? அதனாலதான் தப்பு செய்றீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் இருந்து விடு என்றார். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் இருந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அது மதிப்பு எவ்வளவுதான்? இயேசுவுக்கு மதிப்பு என்ன? 30 வெள்ளிக்காசு. இதுதான் அவங்களால் மதிக்கப்பட்ட மதிப்பு.
அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எழுந்து விட்டேன். அடி சக்க என்ன செஞ்சு விட்டாரான்? தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே, கொண்டு போயிருக்க வேண்டியதானே, அதுக்கு தானே காட்டி கொடுத்தான். ஆனா இப்ப என்ன வந்துச்சு? புத்தி வந்துருச்சுங்க, புத்தி வந்துருச்சு. என்ன செஞ்சிட்டானா? அந்த 30 வெள்ளிக்காசுக்காக தான் காட்டி கொடுத்தான். இப்ப என்ன செஞ்சிட்டானா? 30 வெள்ளிக்காசை ஆலயத்துல தூக்கி போட்டு போயிட்டான். எந்த காசால அவரை கொலை பண்ணப்பட்டாரோ அதை தூக்கி ஆலயத்துல போட்டான். இப்ப எந்த விஷயத்தினால நீங்க இயேசுவை காட்டி கொடுக்குறீங்க சினிமாவிலையா, இன்னைக்கு ஆலயத்துல தூக்கி போட்டு போயிரு. லவ்வா இன்னையோட முடிச்சிரு, ஆலயத்துல இன்னையோட முடிச்சிரு, தூக்கி போட்டு போயிரு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காத, இல்ல வாழ்க்கையில எல்லாம் வெளியே வரும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இல்ல சினிமாவா, வீட்டுக்கு தெரியாம சினிமா பாக்குறியா, வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றியா, சீரியல் பாக்குறியா? எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியலீங்களே என்ன பாவம்னு. நல்ல வேளை நம்ம செஞ்ச பாவத்தை அவருக்கு சொல்ல தெரியலப்பான்றீங்களோ. அந்த விஷயத்தை இன்னைக்கே ஆலயத்துல தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இரு. வேண்டாண்டவரே, அந்த 30 வெள்ளிக்காசால தானே இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். வேண்டாண்டவரே, இந்த 30 வெள்ளிக்காசு எனக்கு வேணாம். ஐயோ, என்னால சிலுவையில் அறையப்பட்ட காரணமே இந்த 30 வெள்ளிக்காசு தான். இதை நீங்க இந்த ஆலயத்துல நானே போட்டு போயிடுறேன்னு போயிட்டான். என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாம்? இயேசு சிலுவையில் அறைவருக்கு காரணமான உங்க பாவத்தை இன்னைக்கு ஆலயத்துல தூக்கி போட்டு, வேண்டாண்டவரே இந்த நாளோடு கூட என் வாழ்க்கைய இந்த பாவத்தின் காரியத்தை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? அது சினிமாவா இருக்கட்டும், பெண்ணு விஷயமா இருக்கட்டும், பையன் விஷயமா இருக்கட்டும், இல்லை டிவியா இருக்கட்டும், இல்லை கேமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு சர்ச்சில் தூக்கி போட்டு போயிரு. வேணாண்டவரை, இதனால தான் உன்னை காட்டி கொடுத்தேன், இதனால தான் உங்களை சிலுவை அறைவதற்கு காரணமா இருந்தது, இன்னைக்கு தூக்கி போடுறேன் போயிடுறேன் அப்படின்னு போயிரு. சரி, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29-31. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஏலியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னை விட பிள்ளைகளை மதிக்கிறியா? எங்க தேவனை விட யாரையுமே மேன்மையாக எண்ணக்கூடாது. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சௌரியாவது மனைவியாவது ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டானாரு. அப்ப பிள்ளை பெருசா கர்த்தர் பெருசா? ஏலியை பார்த்து சொல்றாரு, என்னை பார்க்கலும் பிள்ளைகளை பெரிதாய் மதிப்பானேன். ஏன் மதிக்கிற? உன் பிள்ளை பெருசு, நான் சின்னவனா? நான் சின்னவரா? உன் பிள்ளைக்காக என்ன விடுற? பிள்ளைக்காக என்ன விடுற சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிச்சுங்க, வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள். என்ன சொல்ற? ஹலோ, நல்லா கவனிச்சுக்க. இன்னைக்கு எச்சரிக்கிறார் கர்த்தர். அதை அசட்டை பண்ணான்னு வச்சுக்கோ, கன ஈனப்படுத்துவேன்றது. கன ஈனப்படுத்துவேன்றது. ஆண்டவர் கன ஈனப்படுத்துறது ஒருத்தர் தாங்க முடியாது. உன் பிள்ளைகளை விட என்ன மோசமா நினைக்கிறியா? நான் தானே பிள்ளைய தந்தேன், ஆனா என்னை பார்க்கலும் பிள்ளைகளை பெருசா நினைச்சிட்டு என்ன கிட்ட வர்றது கஷ்டப்படுற. என் காரியத்தில் நீ கீழே போற, உன் பிள்ளைகளா பெருசு. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நல்லா கவனிச்சுங்க. போ, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தடைத்து போடும் நாட்கள் வரும். வீட்டுல ஒரு கிழவன் கூட இருக்க மாட்டான். போ. ஏன் அந்த சாபம் வந்துச்சு? ஏலி வீட்டுல ஒரு கிழவனும் இல்லையா? ஏன் இல்ல? அந்த வயசான காலத்துல
உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட உடனே இவன் அப்படியே கீழே விழுந்து செத்தான். அவன் பிள்ளைகள் 2 பேரும் யுத்தத்துல செத்தாங்க. அருமையா சௌரியே சௌரனை கேட்டுக்கோ, நல்ல கவனமா கேட்டுக்கோ. என்னவா, என்னை காட்டிலும் பிள்ளை பெருசா நினைச்சியே அடிச்சு காலி பண்றாரு. பிள்ளைக்காக ஆண்டவரை விடாத, என் பிள்ளை எனக்கு பெருசு, அதனால நான் அப்படிதான் இருப்பேன் சொல்லாத. பிள்ளை தந்தவர் கர்த்தர். தந்தவர் பெருசா பிள்ளை பெருசா? 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசு என்ன பண்ண முடிஞ்சதுங்க? என்ன பண்ண முடிஞ்சது? அவன் உயிர் தான் போச்சு. இந்த காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, தேவனை விட எதையும் நேசிக்காத, யாரை நேசிக்காத. ஆண்டவர் வேணானா விட்டு. என்னை பார்க்கலும் பிள்ளைகளை பெருசா நினைக்கிறீப்பா. உன் வீட்டில் ஒரு கிழமை கூட இருக்க மாட்டேன், போ. செத்துட்டாங்க, இங்க வாலி வயசுலேயே செத்துட்டாங்க. வாசிங்க எபேசியர் 5வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு, தாம் அதை எதை? சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக இயேசு ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் அறையப்பட்டு. ஏன் ஒப்பு கொடுத்தார்? எதற்காக? சபைக்காக. சபை எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு? அவர் சிநேகிக்கிற சபை எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு? கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையில்லாத ஒரு சபையா இருக்கணுங்கிறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீயோ நானோ அவருடைய சீஷர்கள், அவருடைய சிநேகிதர்கள் நம்ம எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு? சபைக்குள்ள சேர்த்தாரு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு? கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாம ஆண்டவர் மகிமைப்படும்படியான ஒரு நபராய் சிநேகிதனாய் இருக்கணும்னு நினைக்கிறார். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. வேதம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருத்தட்டும் கிடையாது. அப்போ சிநேகிதனுக்காக உயிர் கொடுக்கறதான் பெரிய அன்பு. இயேசு உங்களை என்னை சிநேகிதன்னு சொன்னாரா? உயிரை கொடுத்தாரா? அப்ப அன்பு வச்சிருக்காரா? அன்பு வச்சிருக்காரா? சரி, அன்பு வச்சிருக்காரு. இப்போ நீங்களும் நானும் அவருக்கு சிநேகிதர், நமக்காக உயிரை கொடுத்தார். நாம யாரு? நீங்க என்ன சொல்லுவீங்க? அவருக்கு சிநேகிதராக இருக்கிறனால அவர் ஜீவனை விட்டாரு. உங்களுக்கு இயேசு யாரு? அப்ப என்ன செய்யலாம்? சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கணுமாம்ல. சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்குறவன் தான் உண்மையானவங்க. அந்த அன்பு தான். இப்ப இயேசு என்னை சிநேகிதன் என்று சொல்லி எனக்காக உயிரை கொடுத்தாரு. இப்ப நானோ நீங்களோ இயேசுவை சிநேகிதன் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்போ சிநேகிதனுக்காக என்ன பண்ணுமா? உயிரை கொடுக்கறதான் பெரிய அன்பு. என்ன செய்யலாம்? இப்போ எனக்கு தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தை என்னை விட்டு ஆக்கிட்டேன், என் உயிரையே கொடுத்துறேன் ஆண்டவரே, என் உயிரை கொடுக்குறேன். உயிரை கொடுக்கணும், தூக்கு போட்டு சாவு சொல்ல, உமக்காகத்தான் வாழுவேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எனக்குன்னு வாழ்க்கை வாழலை, உமக்காக வாழுவேன். எனக்காக உயிரை கொடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்காக என் வாழ்க்கை வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக உயிரையும் கொடுப்பேன். என் உயிரே உமக்காக தான். உயிரான 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 இயேசுவேன்னு சொல்லி பாட்டு மாட்டாதுங்க. இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? உமக்காக என் உயிரையும் கொடுக்க போகிறேன். உமக்காக என் உயிரை கொடுப்பேன். என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஆசை இருக்காங்க? ஆசை இருக்கிறனால மறுபடியும் சொல்கிறேன், தற்கொலை பண்ண சொல்லலை, அப்படி சொல்ல வரல. நீங்கள் தீர்மானம் எடுங்க. அது தேவனுடைய பார்வையில் ஒருவேளை தேவனுக்கு உயிரை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, நீங்க என்ன சிநேகிதன்னு சொல்லி எனக்காக உயிரை கொடுத்தீங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் வேற அன்பு இல்லை. இன்னைக்கு நான் இந்த உலகத்துல வாழ்றேன்,
என் மனைவி, பிள்ளை, புருஷன் இவங்க மேலே உள்ள அன்பை சொல்லலை. உங்கள் மேலே அன்பு இருக்கிறனால என்ன நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஜீவனை, யாரெல்லாம் ஜீவனை கொடுக்கறதுக்கு விருப்பம், என் ஆண்டவருக்காக என் ஜீவனையும் கொடுக்க விரும்புகிறேன், என் ஆண்டவருக்காக என் ஜீவனையும் கொடுக்க விரும்புகிறேன். உடனே உயிரை கொடுன்னு சொல்லி கேட்க மாட்டார். ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்குறவங்க எத்தனை பேர் தான்? எங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தாங்களா? பவுல் உயிரை கொடுத்தானா? யோவான் உயிரை கொடுத்தானா? எல்லாருமே உயிரை கொடுத்தாங்க இயேசுவுக்காக. நானும் நீங்களும் இயேசுவை நேசிக்கிறபடினால, சிநேகிதராக இருக்கிறபடினால இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். நாமும் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஒரு காரியம் செய்ய போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு நமக்கு முன்னால் ஒரு பலிபீடம் கட்டுற மாதிரி பட்டுவோம். கட்டைகளை அடிக்கிட்டு அதில் மேலே படுக்கிற மாதிரி படுத்துக்குவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கணும். ஜீசஸ் தன் சிநேகிதனுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை. ஆண்டவரே, என்னை சிநேகிதன் என்று சொல்லி எல்லாவற்றையும் எனக்கு சொல்லி தந்தீங்க. உங்க அப்பாட்ட கேட்டதெல்லாம் நான் உமக்கு சிநேகிதனா இருக்கும்படி எல்லாவற்றையும் கைக்குள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க சிநேகிதனா இருக்கிறபடினால எங்களை அடிக்கிற அடி எங்களுக்கு நல்லது ஆண்டவரே, நல்லது. சிநேகிதன் அடிக்க அடிகள் உண்மையானது. நாங்கள் அந்த அடிகள் படும்போது நாங்கள் உணர்ந்து உம்மிடத்தில் மனம் திரும்ப எனக்கு உதவிச்சிங்க. சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறு அன்பு இல்லை அப்படின்னீங்க. எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களை சிநேகிதர் என்று சொன்ன எங்களுக்காக உங்க ஜீவனையே கொடுத்தீங்களே. நாங்களும் உங்க சிநேகிதர்னு சொல்றோம்ப்பா, உங்களை சிநேகிக்கிறோன்னு சொல்றோம். ஆண்டவரே, உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்க என்னை ஆயத்தப்படுத்துறேன். என் ஜீவனை கூட கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அடுக்கப்பட்ட கட்டையில நான் படுத்துறேன். என் ஜீவன் உமக்காக ஆண்டவரே. ஓ ரீகாலா ராதானா ராபா ஷங்கலா ராது ரீபாலா ராபா. ஆண்டவரே, ஒரு பலிபீடம் கட்டுறேன். அந்த பலிபீடத்து மேல என்ன படுக்க வைக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் உயிரை கொடுக்க விரும்புறேன். என்னை மனப்பூர்வமா சொல்றேன் ஆண்டவரே, உண்மை சிநேகிக்கிறேன். சிநேகிதனுக்காக ஜீவனையும் கொடுக்கறதுக்கு என் விருப்பம். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்குன்னு வாழ விரும்பல, எனக்காக ஜீவனை கொடுக்க விரும்பல, என் மனைவிக்காக பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்க விரும்பல, எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை சிநேகிக்கிற இயேசுவுக்காகவே வாழ விரும்புறேன். இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க விரும்புறேன். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒரு ரிகல்லா ரதானா ராபா இப்பொழுது பலிபீடத்தில் வைக்கிறேன், பலிபீடத்தில் வைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னை ஏற்றுக்கொள்வீராக. ஒரு ரதூரி சாந்தானா ராபா தூரி பாலா ராபா ராபா பலிபீடத்தில் வைக்கிறேன். என்னை ஏத்துக்குங்க. என் இயேசுவுக்காக, என் சிநேகிதனாக இயேசுவுக்காக என்னையே பலியாக்குறேன். எனக்காக இயேசு பலியானாரே, சிநேகிதனாக எனக்காக பலியானாரே, நான் உமக்காக என்னைய பலியாக்குறேன், பலிபீடத்தில் வைக்கிறேன். தேவன் நமக்கு சொல்லி தந்த எல்லாவற்றையும் அவருடைய சிநேகிதர்களாகிய நாம் ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் கிரியைகளை நடப்பித்து பூர்ணமாக்கப்பட கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் முத்தத்தினாலே அன்பு செலுத்துறவளை போல அவரை காட்டி கொடுத்து கொலை செய்கிறவளாய் மாறிவிடாதபடிக்கு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று சொன்னது போல இயேசு எல்லா சூழலையும் சிநேகிக்கிற அவருக்கு அவர் எப்படி சிநேகிதராகிய நமக்கு இரத்தம் சொன்னாரோ அப்படியே அவருக்காக நாம் ஜீவனை கொடுக்கத்தக்கதான அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான வாழ்க்கை நமக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, எங்களை எங்கோ கடந்த எங்களை உலக தோற்றத்துக்கு முன்குறித்து இந்த கடைசி நாட்களிலே நீர் எங்களை சீசராக்கி ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுக்க வச்சு சபைக்குள்ளே கொண்டு வந்து என் சிநேகிதரே என்று சொல்லி உங்களால் சிநேகிக்கப்படத்தக்கதான அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்களே கோடா கோடி ஸ்தோத்திரம். சிநேகிதராகி எங்களுக்கு பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி தந்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிநேகிதராகி உமக்கு
எல்லாவற்றையும் வசனத்தின்படியே அன்றைய கிரியையிலே நாங்கள் செய்து முடித்து பூர்ணராக்கப்பட எங்களுக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் ஆண்டவரே நல்லது அப்படின்னு இருக்கிறது போல, ஆண்டவரே எங்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா அது நல்லதுக்கு அடிக்கிறீங்கப்பா. நாங்கள் அதில் எப்படி எங்களை சரியாக்கிக்கணுமோ அப்படி சரியாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உணர்வை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனே, ஆண்டவரே, நாங்கள் கஷ்டப்படும் போதோ வேதனைப்படும் போதோ வியாதிப்படும் போதோ நீங்கள் அந்த காலத்தில் எங்களை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நேரத்தில் சிநேகித்து எங்களை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் சிநேகிதனாகிய யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக முத்தத்தினாலே காட்டி கொடுத்தது போல தேவனே, நாங்கள் எந்த ஒரு காரியத்தினாலும் தேவன் விரும்பாத காரியத்தை செய்து உங்களை காட்டி கொடுத்து ஆராதனையிலே கலந்து கொள்கிறது போல் இராதபடிக்கு ஆண்டவரே அவைகளெல்லாம் அந்த 30 காசை அவன் தேவனுடைய ஆலயத்தில் எரிந்து விட்டது போல இன்னைக்கு நாங்கள் தேவன் விரும்பாதெல்லாம் இந்த ஆலயத்தில் விட்டுட்டு போயிடுறோம்ப்பா. தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. அதே நேரத்தில் என் தேவனே, சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு இல்லைன்னு சொன்னது போல எங்களை சிநேகித்து எங்களுக்காக உயிரே கொடுத்தீங்களே, நாங்களும் உங்களை சிநேகிதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை வைத்தவர், உங்களுக்காக ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை உங்கள் மேலே அன்பாக இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. மழையினால் பாதிப்பு ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்றைய பெற்றோரையும் பிள்ளைகளையுமாய் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நாமம் மகிமைப்படுவதாக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் மக்கை செலுத்திடும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.